அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நியூ இயர் 2025 ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு முதல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு யாத்திராகம புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயர் ஆஃப் மிராக்கிள், ஆண்டவர் சொன்னார் இயர் ஆஃப் மிராக்கிள், அப்படி என்றால் அதிசயங்களின் ஆண்டு. தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பு அதிசயங்களின் ஆண்டு. ஆண்டவர் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி என்றால் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை நல்ல கைகளை தட்டி, எல்லாரும் கரங்களை கையை நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் பின்னாடி தூங்காத எல்லாரும் விடுத்து கொண்டிருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிவிட்டால் நிச்சயமாய் ஒரு வருடம் முழுவதும் உங்கள் ஆசீர்வாதம் பிசாசு கொள்ளடித்து கொண்டு போய் விடுவான். எனவே மிக ஜாக்கிரதையாக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க கொஞ்ச நேரம் அமைதி காத்து தூங்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செவி சாயுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 34:10 வாசிக்க கேட்கலாம் வேகமாக. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பானது கையை நல்லா தட்டுங்க. பின்னாடி இருக்கிற எல்லாம் கையில சத்தம் வரணும். உன் வாழ்க்கை அப்படியே பட்டு போயிடக்கூடாது. போதும். உங்கள் வாழ்க்கை எப்போதுமே பட்டு போயிடக்கூடாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வேண்டுமா? அற்புதங்களை செய்ய வேண்டுமா? உங்க வாழ்க்கையில அடையாளங்களை செய்ய வேண்டுமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஏனோ தானோ உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்க பிரஜாதி மக்கள் நீர் வாழ்கிற பகுதியில உன் தேசத்துல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? அவர்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் காணும்படி உங்க வாழ்க்கையில அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த அதிசயங்களை பெறுவதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இதோ உங்க பிரஜாதி கண்களுக்கு முன்பாக, உங்க குடும்பத்தார் முன்பாக, உங்க உறவுக்காரர் முன்பாக, பிரஜாதி மக்கள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்ய போகிறார். அவர்களுக்கு முன்பாக தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுவார், வாசிக்கலாம். 77ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்க கேட்கலாம். ஆண்டவராகிய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட தேவனா? அங்க சங்கீதக்காரர் தாவீது சொல்ற என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்கள் அதிசயங்களை செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் பார்த்து எப்படி சொல்லணும்? என்ன சொல்லணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுங்க. தூங்குறவங்களை தட்டி எழுப்புங்க. சகோதரர் சத்தமா, சகோதரர் சகோதரி, உனக்கு இயேசு அதிசயங்களை செய்ய போகிறார். அதிசயம் வேணுமா? இல்ல தூங்க போறியா? கேளுங்க. தூங்க போறியா? தூங்குனா அதிசயம் வராது. உனக்கு அதிசயம் நடக்காது. ஒரு நாள் இல்ல, இன்னும் முடியறது இல்ல, 365 நாள் உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்காது. அதிசயம் வேணுமா? அதிசயமா வாழணுமா? வேணுமா? இப்ப தூங்காத. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி, நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி, உற்சாகமாக புதிய ஆண்டுக்குள்ள புறப்பட்டு இருக்கிறோம். எனவே கர்த்தர் சொன்னார் 77ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், வாசி கேட்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்? அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய ஜனங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணுமா? சொல்லுங்க. அதிசயம் நடக்கணுமா? அதிசயம் வேணுமா? வேணாமா? எனக்கு அதிசயம் வேணும். எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு 100 குடும்பத்தை கொண்டாந்து கொடுக்கணும். அந்த அதிசயத்தை செய்யணும். நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கேளுங்க. அப்பா, இந்த வருஷம் அட்லீஸ்ட் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பம் 12 மாசத்துக்கு 12 குடும்பத்தை கொண்டாடணும். எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா.
என் மூலமா கர்த்தர் அதை செய்யுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த ஆத்தும பாரத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா, ஆண்டவரே என் சபையை கட்டின ஆண்டவரே, என் சபைக்கு கொடுங்க ஆண்டவரே, என் கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் கைக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் கையில வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க கொடுத்தா நான் உத்தமமா கொடுப்பேன் ஆண்டவரே, அப்படி என்று நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் அவர் அப்படியே தருவார். உன் பிசினஸ், உன் தொழில், உன் குடும்பம், வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் அளவில்லாமல் பெருக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்து குழந்தை இல்லை, அவங்க பார்த்து கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு குழந்தை தருவார்னு சொல்கிறேன். ஏன் ஆண்டவர் நான் சொன்ன வார்த்தை கேட்குறாரு? நான் சொல்கிற வார்த்தையை அதிசயம் செய்கிறாரு. நான் விசுவாசமாக சொல்கிறேன், அதை கர்த்தர் நடத்துகிறாரு. அதே போல தான் நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசமாக ஆண்டவர்கிட்ட சொல்லணும், விசுவாசமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு அதிசயம் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதிசயம் வேணும் ஆண்டவரே. இந்த வியாதி நோயில் இருக்கிற மக்கள் எல்லாம் நான் கையை நீட்டின அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த வாரம் கூட கடைசி வாரம் அம்மா மூலமாக அந்த வார்த்தை தேவனுடைய விரல். இந்த விரலை நீ நீட்டினா உன் மூலமா கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அவர்களுக்கு அதிசயம் செய்வார். உன் விரலை நீட்டு. இந்த விரல் என் விரல் இல்ல, இது தேவனுடைய விரல். அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயங்களை செய்வார். இது அதிசயங்களின் ஆண்டு. இது என்ன ஆண்டு? என்ன ஆண்டு? பக்கத்துல சொல்லுங்க பிரதர், பிரதர், உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் அதிசயம் செய்ய போறாரு. வேணுமா? வேணாமா? வேணும்னா தூங்குங்க, வேணும்னா விழித்து ஆண்டவரை நோக்கி செவி கொடுத்து கேளுங்க, கைகளை தட்டி. அடுத்தபடியாக சங்கீதம் 145:6. சங்கீதம் 145:6 வேகமா. ஜனங்க உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவான். பாத்தீங்களா? யாருடைய மகத்துவத்தை விவரிப்பேன்? ஆண்டவருடைய மகத்துவத்தை நீங்கள் விவரிக்க வேண்டும். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவரே உனக்கு அதிசயம் செய்யணும்னா நீ என்ன பண்ணணும்? உனக்கு அதிசயம் செய்யணும் என்ன பண்ணும்? உனக்கு அதிசயம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கணும், நீ என்ன பண்ணணும்? கிறிஸ்டி முதல்ல உங்க அப்பாவை கொண்டாந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும். இது வரைக்கும் கை பிடிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப நான் பல வருஷமா கேட்டுக்கிறேன், உன்னை கை பிடிச்சு கொடுக்கும் போது உங்க அப்பா பிசாசு கையை கொடுப்பாரா, பரிசுத்த தேவனுடைய கையை கொடுப்பாரா? இதான் கேள்வி. அதனாலதான் தடப்பட்டு, அதனாலதான் காலதாமதம். இப்ப அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாரு? பொண்ணை கையை பிடிச்சு எங்க கையில கொடுப்பாரு, நாங்க மனமாக கையில கொடுக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நமக்கு பல தடைகள் வரும். அப்படியாக தம் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய நடக்கணும்னா நீ முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டார் நானும் என் வீட்டாரும் என்றால் என் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்து நம்ம விவரித்து சொல்ல வேண்டும். தேவனை குறித்து நம்ம குடும்பத்துக்கு உற்சார் தொப்புள் கொடி உறவுகளுக்கு விவரித்து சொல்லி அவர்களை அழைத்து வரணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் அதிசயங்களை செய்வான். அல்லேலூயா. உனக்கு அதிசயம் நடக்கணும், நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க சொல்லுங்க, வாய் தருங்க. என்ன பண்ணணும்? முன்ன உக்காந்துக்கினே பஸ் வண்டி ஓட்டுற டிரைவர் ஓட்டுவாரு. அவர் பக்கத்தில் ஒரு லெப்ட்ல ஒரு கண்ட்ராக்ட் சீட் மாதிரி இருக்கும். அதில் கண்ட்ராக்ட் சீட்ல வெளில உட்கார மாட்டாரு. இல்லை கண்ட்ராக்டர் அங்கே உட்காரன்னு வச்சுக்க, உட்காந்துக்கு நல்லா அப்படின்னு அவர் கொரட்டை ஓட்டுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே பஸ் ஓட்டுற டிரைவர் ஓட்ட முடியுமா? அத்தனை ஜனங்களை அந்த 56 57 பேர் கொண்டு போய் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? பாதியில் எங்கன்னா கொண்டு போய் கவுத்துருவாரு. இப்போ இடையில எங்கே தர்மபுரி எங்கே ஒரு பஸ் கவுந்துதே, மேல்மருவத்தூர் வர வேண்டிய வண்டி 45 பேரை என்னவோ கவுத்தாங்க. அதுபோல முன்னாடி உட்காந்துக்குன்னு குரட்டை விடக்கூடாது, நல்லா கேட்கணும். சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்லா இந்த நாளை என்ன பண்ணணும்? நல்லா அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு, இல்லை ஒருவேளை நீங்க வேலை செஞ்சிருந்தா கூட, ஆண்டவரே எனக்கு தூக்கமே வரக்கூடாதுப்பா, எப்படி எனக்கு தூக்கமே வரக்கூடாது, எனக்கு களைப்பே வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண கர்த்தர் எடுத்து போட்டுருவார். இப்ப கூட ஒண்ணு இல்ல, கண்ணை வந்து கட்டுதான் தூக்கம். அப்படியே ஆண்டவர் கண்ணுல கையை வை, ஆண்டவரே என் கண்ணை பரிசுத்தமாக்கும். பிசாசு என் கண்ணை இருளடை செய்யறான், என் கண்ணை மூடுறான். ஏன்னா உம்முடைய வார்த்தையை நான் என்ன கேட்காத பண்ணிட்டு இந்த வருஷம் முழுவதும் நான் விழுந்து 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 எழுந்துக்க அவன் பிரயாசப்படுறான். அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நான். அப்பா என் கண்ணை பரிசுத்தமாக்க, என் கண்ணுக்கு வெளிச்சத்தை தாங்க, என் கண்ணின் பலவீனங்களை எடுத்து எனக்கு உற்சாகத்தால் நிரப்புங்க. அல்லேலூயா.
அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வாரு. அப்பாவால முடியாது ஒண்ணுமே கிடையாது. அடுத்தபடியாக ஆண்டவர் அதிசயங்களின் ஆண்டு இந்த தலைப்புல ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? ஆண்டுடைய நாமத்தை விவரித்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய நாமத்தை விவரித்து சொல்லும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆக முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஆக உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்க, the Lord our God made a covenant with us என்று சொல்லுகிறார். The Lord our God made a covenant with us. அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அங்க உபாகமம் 5:2 சொல்லுகிறது. யாத்திராகமம் 19:5 எடுப்போம். உபாகமம் 5:2 வாசிக்க கேட்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரேபிலே நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தார். கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் வந்திருக்கிற கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தின் பிள்ளைகளுக்கும் சரி, இதை இணையதள வாயிலாக அந்த வார்த்தை கேட்கிற இந்த புது வருட ஆராதனை வாக்குத்தத்தத்தை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு சொல்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமம், கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? என் அன்பு சகோதர சகோதரியே, வாசிங்க. யாத்திராகமம் 19:5 வாசிங்க வேகமாக. அடுத்து உபாகமம் 4:28 எடுத்து வைங்க, வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாத்தீங்களா? இப்பொழுது நீங்கள், நான் ஓரேபிலே உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கை நீங்கள் கைக்கொள்வீர்களானால். பாத்தியா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு விசை சோர்ந்து போகாமல், தூக்க வராமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் வார்த்தையை கேட்டு அவருடைய உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும், எதுல? சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. இப்ப நம்ம வீடு கட்ட இடம் கவலைப்படுறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? பூமி எல்லாம் யாருதான்? யாருதான்? சத்தமா சொல்லுங்க. பூமி யாருதான்? யாருடையது? ஏசப்பா சொல்ற என்னுடையது அப்படின்றாரு. அப்ப பூமியில ஐயோ எனக்கு ஒரு சொந்த இடம் இல்லையே, ஒரு வீடு கட்ட இடம் இல்லையே என்று நம்ம கவலைப்பட்டு கலங்குறவன் ஏன் அவளை கவலைப்படுற? நீ காலவேளையில எழுந்து அதிகாலையில தேடுகிறோம் கண்டடைகிறான். முழங்கால் படியிடு, 1 மணி நேரம் வேதத்தை வாசி, முழங்கால் படியிடு, 1 மணி நேரம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். நல்ல குதிரை நீ நல்ல யுத்த நாளுக்கு ஆயத்தமா நீ என்ன செய்ய? அப்படி யுத்தம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போராடு. ஆண்டவரே, இந்த பூமி உம்முடையதுன்னு சொல்லிட்டீங்களப்பா, என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டீங்கள, என்கிட்ட உங்க உடன்படிக்கை நான் கீழ்ப்படுறேன். எனக்கு இந்த பூமியில ஒரு வீடு கட்டுவாய, ஒரு இடத்தை தாரும். அல்லேலூயா. தருவாரா? இடத்தையும் தருவாரு, வீட்டையும் கட்டி தருவாரு, அதுக்குள்ள சகல சம்பத்து பொருட்களை கொடுப்பாரு, அதுக்குள்ள நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இளைப்பாற கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அருமையான சகோதரன் யாரு? சாலமோன் சொல்லும் போது, ஒரு வீட்டுல மழை நேரத்துல ஒரு 7-8 பாம்பு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல கீழே தரையிலிருந்து பல பாம்புகள் வந்துக்கினே இருக்குது. பிள்ளைங்க மனைவி எல்லாம் பயந்து போனார்கள். திரும்ப அந்த தரையும் போட்டாங்க. நல்ல அந்த ஹவுஸ் ஓனர் போட்ட பின்பும் எறும்பு அந்த வளத்தள்ளுற அந்த ஓட்டையிலிருந்து பாம்பு வெளியே வருகிறது. இதெல்லாம் தான் சாட்சி. நீங்க நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வில்லா ஹவுஸ் கட்டி ஆண்டவர் கிருபையினால அந்த வீட்டுக்குள்ள குடி போகும்போது, அன்னைக்கு நான் இந்த வார்த்தையை உங்களை 2 பேரையும் கணவன் மனைவியை சாட்சி சொல்லுவேன். வீடு பிரதேசம் அன்னைக்கு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கப்படும் பொழுது, என் மனைவி பிள்ளைகளோடு நான் இருந்தபோது, நான் வாடகையில் இருந்தபோது அந்த வீட்டில் பல 10, 20, 30 என பல பாம்புகள், அதில் பல வேரியேஷன் பாம்புகள் அதில் வந்தது. அந்த பாம்புகளிலேயே நாங்கள் குடும்பத்தை செய்தோம், கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர் அற்புதமா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இது தண்ணியிலையும் சகதியிலையும் ஓலையிலும் கூரையிலையும்
தெரியும். கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு வீடு இல்லாம கலங்கி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்ல, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது சாலமோனுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அந்த உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. யாத்திராகமம் அதாவது வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் இப்ப எந்த அதிகாரம் வாசிமா? 19:5 வாசி. உபாகமம் 4:28 வேகமா வாசிங்க. உபாகமம் 4:28 வேகமா வாசிங்க. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷன் என்னது? கைவேலை இல்லாத தேவனை சேவிப்பீர்கள். மீண்டும் அந்த வசனத்தை வேகமா வாசி. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் உணராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷ கைவேலையான சேவிப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப இது என்ன இருக்குது? கண்ணு இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, சரீரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பேசாது முவராது, அது செயல் இல்லாதது, அது கல். ஆனாலும் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தரையே சேவிக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை பண்ணின எதற்காக? உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டு அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதிசயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களோடு என்னோடு கர்த்தர் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். எந்தெந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்தந்த நிலையில கர்த்தர் உங்கள் வீட்டை எடுத்து கட்டுவார். இந்த வருஷம் டிசம்பர் மாசம் எல்லா இடங்களிலும் மழை, எல்லாரும் தண்ணியில வீடுகள் தண்ணி, அதாவது தண்ணீர்ல நம்ம வீடுகள் மூழ்கி அதாவது மிதக்கி கொண்டிருந்ததை பார்த்தோம். எனவே கர்த்தர் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில வீடுகளை கட்டி வீடு வாசல்களை உண்டாக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை கை கொள்ளுகிற அதன்படி நடக்கிற அந்த வார்த்தைகளை செவி கொடுத்து அதன்படி வாழ்கிற உங்களுக்கு தான் தேவன் வீடு வாசல்களை உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு வீடு வாசல்களை உருவாக்கி ஏற்படுத்தி கட்டி தரப்போகிறார். எனவே கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக தேவன் சொன்னார், சங்கீதம் 66 அதிகாரம் 12 வசனம் சொன்னார், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார். You have brought us to prosperous place. ஆண்டவராகிய தேவன் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு ஆண்டவர் சங்கீதம் 66:12 சொல்லுகிறார், செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட போகிறார். ஆக வாசி கேட்கலாம். பாத்தீங்களா? மனுஷனை உங்க தலையின் மேல ஏறி போக பண்ணுகிறீர், மனுஷனை உங்க தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுகிறீர். இந்த தலைவர், இந்த எம்எல்ஏ, இந்த கவுன்சிலர், இந்த ஆளு, இந்த போலீஸ், இந்த அரசியல்வாதி, இந்த தாசில்தார், இந்த விஓ, இந்த ஆள்கள் அப்படி என்று சொல்லி மனுஷனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். தீ என்றால் அக்னி, தண்ணீரையும் கடந்து வந்தோம். முழுக்கமுள்ள பல அடி ஆழமுள்ள தண்ணீரை செங்கடலை கடந்து வந்தோம். ஆண்டவராகிய தேவன் கடந்து வர செய்து தேவனாகிய கர்த்தர் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே அன்பானவர்களே, ஆண்டவர் இல்லாத வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் நஞ்சல்ல. உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில பட்ட பாடுகள் கொஞ்சம் நல்ல. வியாதி, வேதனை, மரணம், போராட்டம், இன்னல், துக்கம், வேதனை, கண்ணீர், கவலை, சூனியம், மந்திரம், மாயி மாலங்கள் என நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான பலவிதமான போராட்டங்களில் இருந்து தேவனாகிய கர்த்தர் தீயிலும் தண்ணீரிலும் கடந்து வர செய்து ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது செழிப்பான இடத்துல டிசம்பர் மாசத்துல எல்லாரும் தண்ணீர தத்தளிச்ச பிரியமானவர்களே, இந்த தேசம் பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் செழிப்பான இடத்துல உங்களை என்னை கர்த்தர் இந்த ஆண்டிலே கொண்டு வந்து விட போகிறார். இப்போது இருக்கிற செழிப்பை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் செழிப்பை இன்னும் அதிகமாய் உங்களுடைய வேலையில செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட போகிறார். இந்த தமிழ்நாடுல, இந்தியாவில், வெளிநாடுகளில் செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் செய்கிற வேலையில அந்த வேலையில செழிப்பு இல்லை, கர்த்தர் வேலையை கொடுத்து ஆண்டவர் செழிப்பை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன், ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில உங்க வேலையில ப்ரமோஷன்
கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்துல ப்ரமோஷன் கொடுக்க போகிறார். அடுத்த லெவல்ல கொண்டு போக போகிறார். ஆண்டவராகிய தேவன் டிரான்ஸ்ஃபர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கட்டளை வேற லெவல்ல நெக்ஸ்ட் லெவல்ல ஆண்டவர் உயர்த்தி செழிப்பான இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உங்களை விட போகிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கை, ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கை சரியா இருந்தோம் என்று சொன்னால் செழிப்பான இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விடுவார். கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஆகவே யாத்திரை 34 அதிகாரம் 27 சொல்லுகிற வாசிக்க கேட்கலாம். செழிப்பான இடத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தர் சொன்ன அந்த உடன்படிக்கை. ஆமென். கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கை வாசிக்க கேட்கலாம். யாத்திரை 34:27 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை உங்களை நோக்கி இந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவன் பின்னும் மோசேயை நோக்கி, இப்ப ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுகிறார்? என் அன்பு மகனே, என்னுடைய ஊழியக்காரனே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை எழுது. எங்க எழுது? என் ஜனங்களாகிய இவர்கள் இருதய பலகையில எழுது. அல்லேலூயா. மோசேவுக்கு சொன்னது இப்பொழுது என்னோடு கூட சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என்னுடைய ஊழியக்காரனே, என் தாசனே, நீ இப்பொழுது என் ஜனமாகி இந்த மந்தை, உன் கையில் கொடுக்கப்பட்ட இந்த மந்தை, இவர்கள் இந்த வார்த்தை, நான் சொல்ற வார்த்தையை அவர்கள் இருதயத்தில் எழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் என்னையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தேவன் அதிசயம் செய்ய போகிறார். இதை உன் இருதயத்தில் எழுது, உன் இருதயத்தில் எழுது. அதுதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, என் அன்பு மகனே, உன் கையில கொடுக்கப்பட்ட இந்த மந்தைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லு. என் வார்த்தை நீ சொல்லு, நான் உன்னோடு பேசுவேன். அவர்கள் இருதயத்தை இந்த வார்த்தை எழுது. தீர்க்கமாய், தீர்க்க தரிசனமாய் எழுது. அப்பொழுது அவர்கள் அதிசயங்களை காண்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அதிசயங்களை காண போறீங்க? அதிசயம் வேணுமா? அதிசயம் வேணுமா? பிரியமானவர்களே, அதிசயங்கள் நாம் பெற வேண்டும். இந்த வருஷம் never more than multiply ஆண்டவர் உங்களை அதிசயங்களும் அளவில்லாமல் செய்ய போகிறார். அந்த அதிசயங்கள் 1-2 அல்ல. நீ கர்த்தருடைய உடன்படிக்கை கை கொண்டால், கர்த்தருடைய உடன்படிக்கை கை கொண்டு நடந்தால், உன் வாழ்க்கையில் அதிசயம், உன் வாழ்க்கையில் அதிசயம், உன் தொழில் அதிசயம். இளநீர் பிசினஸ், உன் பிசினஸ் கெடுக்க நினைக்கிறவனை ஆண்டவர் கெடுத்து போடுவார். என் பிள்ளை கெடுக்கிறியா? என் பிள்ளை மீன் பிசினஸ் பண்ணா நீ கெடுப்பியா? என் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர்னா நீ கெடுப்பியா? என் பிள்ளைங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறத நீ கெடுப்பியா? என் பிள்ளைங்களை படிப்ப நீ கெடுப்பியா? எங்க பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் படிக்கிற படிப்புல நீ ஃபெயில் ஆக செய்வியா? என் பிள்ளைங்களுடைய சிந்தனையை நீ மாத்துவியா? என் பிள்ளைங்களுடைய எண்ணங்களை குணத்தை மாத்துவியா? என் பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்களுடைய நீ போய் உட்காந்துக்குவியா? என்னவா? முடியாது, உன்னால முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் சாத்தானே சொல்லுங்க பாருங்க. ஏய் சாத்தானே சொல்லுங்க. ஏய் சாத்தானே, உன்னால முடியாதுடா. டேய், ஏய் அப்பாலப்பா தூக்கத்தை கொண்டாந்து கொடுத்து அப்படியே நான் அப்படி மழுப்புறியா? டேய், உன்னால என்ன பண்ண முடியும்? போடா அப்பால சொல்லு. வாய் வார்த்தை பத்தியா? சாத்தானை பார்த்து பயப்படுத்த பாருங்க. கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தில் செலவுத்ராஜ் கிட்ட இருக்கிற நீங்க சாத்தானை பார்த்து பயப்படலாமா? சத்தமா சொல்லு. டேய் 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 பாப்பல பாப்பல. சத்தம் வரலையே, பட்டாசு மாதிரி வெடிக்குதே. ஹேய் ஹேய் என்ன போடா பல. உனக்கு என்ன வேலை? நான் யார் தெரியுமா? அதிசயம் செய்த என் இயேசு, அவருடைய புள்ளடா. போடா வெளியே. ஏன்னா எங்க அப்பா எனக்கு அதிசயம் செஞ்சிட்டாரு. எங்க அப்பா எனக்கு அதிசயம் செஞ்சிட்டாரு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. மற்றவங்கிட்ட போய் சண்டை பார்த்து கத்தாத, அப்படி கத்தாத. உனக்குள்ள அப்பா இருக்கிறாரு. தைரியமா என் பண்ணையில கோழி செத்து போடுமா? என் குடும்பத்துல பிரச்சனை வரப்பியா? நீ யாரு? நீ யாரு? நான் கேட்கிறேன், நீ யாரா? நீ எப்படி? அப்படியே கேளு, தைரியமா கேளு.
நீ தனியால முட்டிய போடு. ஏய் சாத்தானே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் மனைவி பிள்ளை விட்டுட்டு நான் மரம் ஏற போறேன். என் மனைவி பிள்ளை விட்டுட்டு நான் பெயிண்ட் அடிக்க போறேன். என் மனைவி பிள்ளை விட்டு கடலுக்கு போறேன். என் மனைவி பிள்ளை விட்டு நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன். சும்மா தோற்ற கட்டுற வேலை வச்சுக்கினேன். எனக்குள்ள இருக்கிறவர் அதிசயம் செய்யறவர். அதிசயம் செய்வாரு, உன் உயிரை எடுத்துருவாரு. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார், உன் உயிரை எடுத்துருவாரு. போயிடா போல நான் சொன்னேன்னா எங்க அப்பா செஞ்சிருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்புறீங்களா? என் வாழ்க்கையில் நான் நம்பி நான் வாழ்க்கையில் அதை பார்க்குறேங்க. நான் எதை சொல்கிறேன் அதை கேட்குறாரு. நான் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட போறான்னு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாருப்பா. வேதத்தை வச்சு சொன்னேன், ஆண்டவரே நான் குதிரை, என்னால் எவ்வளோ வேணாலும் முட்டி போட முடியும். எப்படி? என்னால் முட்டி போடுவேன். நான் முட்டி போடுறேன், கத்துறேன், பொறுப்பா சொல்றேன். கர்த்தர் நீங்க அதிசயம் செய்ய போறீங்க. ஜெயம் என் கர்த்தரால் வரும், நான் நம்புறேன் அப்படின்னு முட்டியை போடு. தூக்கத்துக்கு கொட்டாய்க்கு தூக்கி குப்பல போடு. தூக்கத்தை எடுத்து தூக்கி குப்பல போடு. 5 மணிக்கு எழுந்துரு, பைபிள் ஸ்டடிக்கு வா, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 6:30 வரைக்கும் ஜெபம் பண்ணு. கர்த்தர் பாரு அதிசயத்தை. அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். செய்யக்கூடாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். செய்ய முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். பல வருஷமா வாழ்க்கையில இன்னலா இருந்த இப்ப பேதுரு சொன்னது போல 4.5 லட்சம் நான் தான் கட்டணன்னு சொல்லிவிட்டார்கள் அதிகாரிகள். ஆனால் கர்த்தராகிய தேவனோ இந்த ஆண்டு முடிவு கர்த்தராகிய தேவன் வருஷ ஆரம்பம் அப்பா பிறந்த நாளில் ஆண்டவர் அதிசயம் செய்தார். 4.5 லட்சம் நீ கட்ட தேவையில்ல. போ, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவான். அதிசயங்களின் ஆண்டின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆகவே 3ஆவதாக தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். உம்முடைய மகத்துவத்தை I will describe your greatness. I will describe your greatness. உம்முடைய மகத்துவத்தை நான் அறிவிப்பேன். சங்கீதம் 145:6 வாசிக்கலாம். சங்கீதம் 145 அதிகாரம் 6 வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 145:6. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். பாத்தீங்களா? ஜனங்கள் என்னத்தை சொல்லுவாங்களா? பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். பாத்தீங்களா? ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகள். கிரியை என்ன? கையினால் செய்யப்படுவது சொல்லுவாங்க சில பேர். அந்த அம்மா பலகாரம் சுட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ வாசனை கபகமன்னு இருக்கும், நல்லா சுடும்பா. அந்த அம்மா ஆப்ப சுட்டா ஒண்ணு ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி சுடும்பா. ஐயோ அடிக்கிறத சொல்லக்கூடாதேப்பா, உடனே உருளைக்கிழங்கு அதுக்கு போயிடுவாங்க தாத்ரா. அல்லேலூயா. எனவே ஒரு ஆள் ஒரு ஆப்பம் சுட்டு அப்படி சுடும்பா, ஒரு தோசை சுட்டு அப்படி செய்யும்பா, ஒரு கறி குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பரா வைக்கும்பா அப்படி என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போலத்தான் இங்க வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். வாசி. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமைகளை சொல்லுவார்கள். உன் மூலமா நடக்கிற அற்புத அடையாளங்களை அதிசயங்களை ஜனங்கள் சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய மகத்துவத்தை கையே பட்டாசு மாதிரி இருக்கக்கூடாது, பள்ளீர் 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 இருக்கணும். ஆகவே உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். ஆண்டவருடைய மகத்துவத்தை விவரிக்கிறவர்களுக்கு தான், விவரித்து சொல்லுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. யாருடைய மகத்துவத்தை? யாருடைய மகத்துவத்தை? கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் அதிசயம். ஆமென். அதிசயம் நடக்கணுமா? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா? ஐயா சுப்பிரமணியா, உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா? உங்க வீடு எடுத்து கட்டப்படணுமா? ஆண்டவரை பத்தி சொல்லிக்கினே இருங்க. அல்லேலூயா. சொல்லிக்கினே இருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 4ஆவதாக கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். எனவே 4ஆவதாக கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். The Lord saves everyone who love him. ஆண்டவர் இவ்வளவு அழகா The Lord saves everyone who love him. அப்படி என்றால் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. யார்கிட்ட அன்பு கூறணுமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் சொல்லுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்ப எல்லாரும் பாடுவோம் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. யாரை கர்த்தர் காப்பாற்றுவார்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளாக நாம் அந்த முழு இருதயத்தோடு கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், கர்த்தரில் அன்பு கூறுகிற உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். செப்சின் சொல்லு, கர்த்தர் உன்னை காப்பாற்ற வேண்டுமா? நீ என்ன தெரியுமா பண்ணணும்? கர்த்தரிடத்துல இயேசுவிடத்துல அன்பு கூறு. இயேசுவிடத்துல அன்பு கூறு. அன்புன்னா இயேசப்பா கிட்ட போய் இல்ல, மத்தவங்க இடத்துல போய், அந்நியர் இடத்துல போய் இயேசப்பா அன்பை கூறு. இயேசப்பா அன்புள்ளவர், அன்புள்ளவர். அவர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். அப்பாவுடைய இருதயம் திறந்திருக்கிறது, ஆலயம் திறந்திருக்கிறது. ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். அப்பொழுது உன்னை காப்பாற்று. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவார். சங்கீதம் 31:23 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக கர்த்தர் சொல்ல, a God who works miracle. ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி ஐந்தாவதாக அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். ஐந்தாவதாக கர்த்தர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட தேவன்? உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். a God who works miracle. ஆண்டவர் சொல்ல, a God who works miracle. அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? என்ன செய்ய போறாரா? அதிசயங்களை. என்னத்த? அதிசயங்களை. இப்ப கடைசியா நான் ஜெபிக்க போறேன். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறார். என்னென்ன தேவையோடு வந்தாயோ அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். உன் சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதை இருதயத்தில் வைத்து அதை பிணைத்து நிற்க வேண்டும். உங்க வீட்டில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதை ஒருநிலைப்படுத்தி உன் நெஞ்சில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். பிள்ளைகள் சீரில்லையா? புருஷன் சீரில்லையா? மனைவி சீரில்லையா? கையிடுகிற வேலைகள் சரியில்லையா? பிள்ளைகள் படிப்பில் கவனம் இல்லையா? உலகத்தோடு ஒத்து வாழ்கிறார்களா? பெற்றோருடைய அன்பை விட்டு மற்றவருடைய அன்புக்கு இயங்குகிறார்களா? உங்கள் வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளும் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். அங்கே ஆண்டவர் சொல்லும்போது ஏசாயா 43:2, ஏசாயா 51:23 ஆண்டவர் சொல்லுகிறார் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். a God who works miracle. a God who works miracle. அதிசயங்களை செய்கிற தேவன். யாத்திராகமம் 31:10 சொல்லுகிறது, அவர் உன் வாழ்க்கையில உன் பிரஜாதி மக்கள் கண்களிலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். அவர் அதிசயங்களை செய்வன் என்று சொல்லிவிட்டார். அந்த அதிசயங்களை செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல யாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று
நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களின் ஆண்டுல உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். அந்த அதிசயத்தை காண போகிறீர்கள். அவர் அதிசயங்களின் தேவன். அன்பானவர்களே, என்னென்ன குறைவுகள், என்னென்ன தேவைகள், சொல்ல முடியாத காரியங்கள், விட முடியாத செயல்பாடுகள், என்னால மறக்க முடியாத காரியங்கள், என்னால விட்டு விலக முடியாத சூழ்நிலைகள், என் குடும்பத்தில் எவ்வளவு அவமானம், என் குடும்பம் எவ்வளவு வேதனைப்படுகிறது, என்னால ஒரு ஆத்துமாவை கூட கொண்டு வர முடியல. அப்பா, நான் ஆத்துமாக்களை கொண்டு வர, ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். இந்த 25ல என் மூலம் அதிசயம் செய்யுங்கப்பா. நான் ஒரு பேதப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் படிப்பறிவு இல்லாத ஒரு பேத, என்னை கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, நான் படித்திருந்தாலும் நான் குருடனா இருக்கிறேன், ஞானம் இல்லாத இருக்கிறேன். என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் என் குடும்பத்தை முன்ன விட்டு பின்னாடி ஏளனமா பேசுகிறார், கேவலமாய் பேசுகிறார். அவர்களுக்கு முன்பாக எப்பா நீர் இறங்கி ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. ஏசப்பா, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். வாக்களித்தார் தேவன், அவர் நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண்கிறேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழிபிறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் இரண்டே வழிவிடுமே. வழிபிறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் இரண்டே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்த்தி போகுமே, தடைகளெல்லாம் மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்த்தி போகுமே. தடைகளெல்லாம் மறைந்திடுமே. அதிசயம் காண ஆமென், ஆமென், ஆமென். நோய்கள் விலகி ஓடுவதாக, அந்தகார வல்லமைக்கு விலகுவதாக. உன்னை, உன் பிசினஸ், உன் தொழில், உன் பிள்ளைகள், உன் குடும்ப வாழ்க்கையில தடைகளை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். அதிசயத்தை செய்வராக, அதிசயத்தை செய்வராக. இதோ இப்பொழுது ஹோலி 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 ஃபயர், ஹோலி ஃபயர், ஹோலி ஃபயர். அதிசயம், அதிசயம். என் வாழ்க்கையிலே எத்தனையோ கடற்பாரங்கள் இப்பொழுது என் கடற்பாறை என்னை விட்டு போகட்டும். தடைப்பட்ட வாசல்கள் தவிடுபடி ஆக்கப்படுவதாக, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. அந்தகார வல்லமை ஃபயர், ஃபயர், ஃபயர். ஆண்கள், பெண்கள், முதியோர், பெரியோர் யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதோ ஜனவரி மாதம் இந்த 1ஆம் தேதியிலே 2025 பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இதோ இப்பொழுது இறங்குவீராக. ஃபயர், வல்லமை, வல்லமை, வல்லமை உன் வாழ்க்கையிலே இதோ இன்றைக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்து விட்டார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய அளவில்லாத அதிசயத்தை என் தேவன் இப்ப கொடுத்திருக்கிறார். எந்தெந்த இடத்துல வியாதிகள் இருந்ததோ
இப்போது அந்த வியாதிகள் மறைந்து போனது, கட்டிகள் கரைந்து போனது. பார்வை கம்மியா இருந்த பார்வை, தெளிவில்லாத இந்த பார்வை கண்ணின் பார்வைகள் அடைந்திருக்கிறார்கள். ஓ, சரீரத்தில் இருந்த எல்லா வலிகளையும் நீக்கி போட்டிருக்கிறார். உன் இருதயத்தில் இருந்த அடப்பு, இருதயத்தில் ஓட்டை ஆண்டவர் இன்றைக்கு ஓட்டை அடைத்திருக்கிறார். அவர் ரத்தத்தில் தசையை கொடுத்து அடைத்திருக்கிறார். உன் வல்லமை, தேவனுடைய வல்லமை உனக்கு ஊற்றி இருக்கிறார். கண்களில் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். உன் நாவின் பொய் நாவுகளை கர்த்தர் கட்ட வைத்திருக்கிறார். மெய்யான நாமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் சரீரத்தில் வயிற்றில் இருந்த பிரச்சனைகள் இதோ இப்பொழுதே எல்லா கட்டிகள் கரைந்து மறைந்து போவதாக. என் அன்பு சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உனக்கு அல்சர் புண்ணு இருக்கிறதா? அந்த அல்சர் புண்ணு இன்னும் இருக்கிற குடல் கட்டிகள் கரைந்து மறைந்து போவதாக. உன் சரீரத்தில் இருக்கிறதானே எல்லா வயங்களிலும் மூட்டு வலிகளையும் கை கால் சோர்வுகளையும் அசதிகளையும் சுகர் பிபி எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் இதோ இந்த வேளையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார். Today is healing, today is miracle, today is miracle. இதோ இப்பொழுது miracle. Holy fire, holy fire, holy fire, holy fire. இயேசுவே, இயேசுவே, இப்பொழுது இறங்கி வராக, இறங்கி ஆசீர்வதியும். ஓ, இப்பொழுது ஒரு அதிசயம், இப்பொழுது ஒரு அதிசயம், அதிசயங்களை காண செய்தவரே, இப்போ வல்லமை, வல்லமை, fire, fire. ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளாத அபிஷேகத்தை, அந்நிய பாஷையை அளவில்லாமல் கொடுத்தீரே அப்பா. அப்பா, 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 நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வல்லமையை ஊற்றினீர், உம்முடைய வல்லமையை ஊற்றினீர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை இறக்கினீர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் டு டைம் January 1, 2025, year of miracle. This everybody, all believers, today the heaven opened the door. The heaven opened the door. This time open the door. This everybody believers, your hand and touch Holy Spirit fulfillness, Holy Spirit fulfillness.
Holy Spirit of God. Oh blood of Jesus. Holy Spirit of God. Oh blood of Jesus. உம்முடைய மகத்தான அதிசயங்கள், உம்முடைய மகத்தான அதிசயத்தை பிள்ளைகளுக்கு செய்தீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், கணவனை மனைவி புரிந்து கொள்ளாத நிலை, மனைவியை கணவன் புரிந்து கொள்ளாத நிலை, இதனால் குழந்தைகள் தத்தரிக்கிற நிலைப்பாடுகள், பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாத நிலை, பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாத நிலை, பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாத இருக்கிற நிலைப்பாடுகள், பிள்ளைகளுக்குள் இருந்த கசப்பு வைராக்கியம் எல்லாவற்றையும் சுட்டு சாம்பலாக்கினீர். You are an open the door. The heaven opened the door, supernatural power. This time all the believer, everybody believer, all the people just Holy Spirit encounter Jesus. All the devils pray. Year of miracle. Today's healing. This year. Miracle. Miracle. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ செய்து விட்டீர். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டீர். இந்த வார்த்தையை வீடியோவில் பார்க்கிற கேட்கிற இணையதளத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து விட்டீர். மக்கள் கோடானபடி நன்றி. நான் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அளவில்லாமல் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.